ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ரீசார்ஜ் போர்ட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ரீசார்ஜ் போர்ட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து நீங்கள் செஞ்சுக்க முடியும். இந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு ரீட்டைல் ஐடி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ரீட்டைல் ஐடி வந்து போட்டு தரோம். இந்த போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 மெத்தடில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இசேவை வச்சுருப்பீங்க, சிஎஸ்சி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சென்டரில் வந்து இந்த ரீசார்ஜ் பிஸ்னஸையும் சேர்த்து பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்பில் நான் பார்ப்பேன். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வந்து கூகுள் பேலலாம் பண்ணுறங்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க. கூகுள் பேலலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 200 300 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து டெபிட் ஆகும். பட் இதிலலாம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் கமிஷன் வந்து கிடைக்கும் கைஸ். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் வந்து கிடைக்குமே தவிர உங்கள்கிட்ட வந்து சார்ஜஸ் எதுவும் வசூலிக்கப்படாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபீ வந்து பே பண்ணால் போதும். ஒரு டைம் வந்து ஒரு ரீட்டைலர் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 100 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுருக்கிறேன், என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மூலமாக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ரீட்டைல் ஐடி போட்டு கொடுத்து அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் யூசர் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ் போர்ட்டலுக்கான டேஷ்போர்ட். இதில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்குன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கான மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டைம் காண்டாக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் தான் கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஐடி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டாக வந்து சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணி தரோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 4 டிஜிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் தான் உங்கள் பாஸ்வேர்டாக இருக்கும். மொபைல் நம்பர் தான் யூசர் ஐடியாகவும் இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் போட்டுட்டு அதான் உங்கள் பாஸ்வேர்ட். ஸோ அதை போட்டுட்டு சேஞ்ச் பின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பின் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த பின் எதுக்காக நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணும்போதும் சரி, போர்ட்டலில் ரீசார்ஜ் பண்ணும்போதும் சரி, இந்த பின் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பெசிலிட்டி வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பின் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேலன்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது வந்து உங்களுடைய வேலெட்டை வந்து நீங்கள் டாப்அப் பண்ணணும். ஸோ டாப்அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலெட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட் மணி இருக்கும், ஆட் மணி கியூஆர்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லோட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அந்த அமௌண்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான QR கோட் வந்து ஷோ ஆகும். ஓகே கைஸ்? ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு மணி வந்து இதில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் மணி QR ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து ரீசார்ஜஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரீசார்ஜ் சர்வீஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு மொபைல் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைல் நம்பர் போடணும். என்ன சிம்முங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் ஆகிடும். நீங்கள் என்ன சிம்முங்கிறது தேட வேண்டியது கிடையாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சிம்முங்கிறத எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பர் வந்து போடுறேன்.
இப்போ நான் நம்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர்டெலுங்கிறது வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சிம்முக்கான நம்பர் போடுறீங்களோ அந்த நெட்வொர்க் என்னங்கிறத வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஃபீச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆர் ஆஃபர் அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஆர் ஆஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமருக்கு இன்றைக்கி என்னென்ன ஆர் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அந்த கஸ்டமருடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக சென்ட் பண்ணிவிடுவாங்க கைஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது போக எனக்கு பேசிக்காக என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளான்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏர்டெல்லில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எந்த பிளான் அந்த கஸ்டமர் போடுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்க முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதில் அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் பின் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த 4 டிஜிட் பின்னை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் ஆக கொடுத்தீங்கன்னா உங்கள் ரீசார்ஜ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஏர்டெலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 2% கமிஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து 98 ரூபாய் டெபிட் ஆகும், 2 ரூபா வந்து உங்கள் கமிஷனாக வந்து கிரெடிட் ஆகும். இதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெபிட் ஆகும், கமிஷன் வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து இந்த ப்ராசஸில் தான் இந்த போர்ட்டல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஹெச் ரீசார்ஜ் பார்க்குறோம். ஸோ டிடிஹெச் ரீசார்ஜில் நீங்கள் எல்லா ரீசார்ஜும் வந்து பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கஸ்டமரோட ஐடி சன் டைரக்டா, ஏர்டெல்லா, வீடியோகானா, டாடா பிளேயா அந்தமாதிரி நீங்கள் எல்லாமே கேட்டு அவங்களுடைய நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆப்ரேட்டர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர் இன்ஃபோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிடிஹெச் வந்து யார் பேரில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமர் இன்ஃபோ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் கஸ்டமர்கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ட்ரான்சாக்ஷன் பின் போட்டு ரீசார்ஜ் நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாவே ரீசார்ஜ் ஆகிடும். அதுக்கான கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே கிரெடிட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமிஷன் எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து மை கமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான கமிஷன் எவ்வளோங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு எவ்வளோ கமிஷன், ஐடியாவுக்கு எவ்வளோ கமிஷன், ஜியோவுக்கு எவ்வளோ கமிஷன், பிஎஸ்என்எலுக்கு எவ்வளோ கமிஷன், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ரீட்டைலர் ஐடியாவுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன். ஸோ நீங்கள் ரீட்டைலர் ஐடியா எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கமிஷன் வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ரீசார்ஜுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய கமிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் ரிப்போர்ட் ஆப்ஷனில். இதில் போனீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ரீசார்ஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா, நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறீங்க, சப்போஸ் அது கஸ்டமர் சைட் ரிசீவ் ஆகலைன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும் கைஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ரீசார்ஜ் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கான ஆப்ஷன். இதுவே வந்து போர்ட்டலில் எதுவும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ரைஸ் கம்ப்ளைண்ட் அந்த ஆப்ஷன் மூலமாக வந்து உங்களுக்கான இஷ்யூ என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து கீழே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் கொயரி ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் சைடு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் கைஸ். ஓகேவா, ஸோ இந்த போர்ட்டலுக்கு வந்து உங்களுக்கு ரீட்டைலர் ஐடி வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வேணும், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வேணும்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே எங்ககிட்ட வந்து பேசி உங்களுக்கான ஐடி நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்பு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மல்டி ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இது தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஐடி போட்டு தரோம். இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் தான் கம்பெனியோட அட்மின். ஸோ நான் டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். எதாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த போர்ட்டலுக்கான ஐடி வேணும்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து நியூவாக ஐடி வந்து க்ரியேட் பண்ணி தரோம். நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம்.